ശ്ലോകം 46. ഏതസ്മിൻ സമയേ പുത്രി കാശിരാജസ്യ സുപ്രിയാ നാംനാ ശശികലാ ദിവ്യാ സർവലക്ഷണ സംയുതാ. ഏതസ്മിൻ സമയേ പുത്രി കാശിരാജസ്യ സുപ്രിയാ നാംനാ ശശികലാ ദിവ്യാ സർവലക്ഷണ സംയുതാ. அந்த காலத்துல காசிராஜாவோட பிரிய புத்திரியும் ரொம்ப அழகா இருக்கிறவளுமான சர்வ லட்சணங்களும் தகஞ்சிருக்கிற அந்த சசிகலை. 47வது ஸ்லோகம். சுஸ்ராவ நிருபபுத்ரம் தம் வனஸ்தம் ச சுதர்சனம் சர்வலட்சண சம்பன்னம் சூரம் காம விவாபரம். சுஸ்ராவ நிருபபுத்ரம் தம் வனஸ்தம் ச சுதர்சனம் சர்வலட்சண சம்பன்னம் சூரம் காமம் இவ அபரம். சர்வ லட்சணங்கள் திகஞ்சு நிற்கிற சூரனாயிருக்கிற காமதேவனாக்குமோ அப்படின்னு தோணற மாதிரி இருக்கிற அழகான ஒருத்தன் இந்த வனத்துல இருக்கிற அந்த சுதர்சனன். அந்த சுதர்சன ராஜகுமாரனை சம்பந்திச்ச அந்த அழக சம்பந்திச்ச விஷயங்களை எல்லாம் இந்த சசிகலை கேட்டு தெரிஞ்சுண்டா. ஸ்லோகம் 48. வந்தி ஜனமுகாத் ஸ்ருத்வா ராஜபுத்ரம் சுசம்மதம் சகமே மனசா தம் வை வரம் வரயிதும் தியா. வந்தி ஜனமுகாத் ஸ்ருத்வா ராஜபுத்ரம் சுசம்மதம் சகமே மனசா தம் வை வரம் வரயிதும் தியா. இப்படி சிரேஷ்டனான முனிகள் எல்லாம் இந்த ராஜகுமாரனை புகழ்த்தி சொல்றத கேட்டுட்டு சசிகலை மனசா அந்த ராஜகுமாரனை விரும்பினா கணவராயிட்டு இந்த ராஜகுமாரனையே கிடைக்கணும் அப்படின்னு திருடமாயிட்டு நினைச்சா. ஸ்லோகம் 49. ஸ்வப்னே தஸ்யா சமாகம்ய ஜகதம்பா நிசாந்தரே உவாஜ வஜனம் சேதம் சமாஸ்வாஸ்ய சுசம்ஸ்திதா. स्वप्ने तस्याः समागम्य जगदम्बा निशान्तरे उवाच वचनं चेदम् उवाच वचनं च इदं समाश्वास्य सुसंस्थिता. രാത്രിയില അവളോട് കനവിലെ ജഗദംബികை വന്നാ. എന്നിട്ട് അവളെ ആശ്വാസപ്പെടുത്തിയിട്ട് അംബിക ഇപ്പിടി அந்த ശശികലേട്ട ചൊന്ന. ശ്ലോകം 50. വരം വരയ സുശ്രോണി मम भक्त सुदर्शना सर्वगाम प्रदस्तेस्तु वचनान् मम भामिनी. वरं वरय सुश्रोणि मम भक्तः सुदर्शनः सर्वकाम प्रदस्ते आस्तु वचनाद् मम भामिनी. ഏ അഴകി, സുദർശനൻ എന്നോട് ഭക്തനാക്കും, അവനെ നീ കണവരായിട്ട് സ്വീകരിച്ചുക്കോ. എന്നോട് വാക്കുക്ക് കട്ടുപെട്ട് അവൻ ഉനക്ക് സർവ ஆசைகளையும் பூர்த்தி பண்ணி தரவனாயிட்டு பவிப்பன். அவனை கல்யாணம் பண்ணிண்டா உனக்கு துக்கமே இருக்காது. உனக்கு என்னெல்லாம் ஆக்குமோ விருப்பம் அதெல்லாம் செஞ்சு தருவேன். ஸ்லோகம் 51. ஏவம் சசிகலா திருஷ்ட்வா ஸ்வப்னே ரூபம் மனோஹரம் அம்பாயா வஜனம் ஸ்மிருத்வா ஜஹர்ஷ விஷமானினி. ஏவம் சசிகலா திருஷ்ட்வா ஸ்வப்னே ரூபம் மனோஹரம் அம்பாயா வஜனம் ஸ்மிருத்வா ஜஹர்ஷ விஷமானினி. இப்படி ரொம்ப ரொம்ப மானினியா இருக்கிற சசிகலை சொப்னத்துல ஜெகதம்பிகையோட அழகான ரூபத்தை தரிசிச்சா. அந்த அம்பாள் சொன்ன அந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுண்டு ரொம்ப குஷியானா. ஸ்லோகம் 52. உபஸ்திதா முதாயுக்தா பிருஷ்டா மாத்ரா புனః புனः பிரமோதே காரணம் பாலா நோவாஜாதித்ரவான்விதா. உபஸ்திதா முதாயுக்தா பிருஷ்டா மாத்ரா புனः புனः பிரமோதே காரணம் பாலா ந உவாஜ அதித்ரவான்விதா. ரொம்ப ரொம்பின குஷியோடு கூடிட்டு அவளை பார்த்த அவளோட அம்மை என்னவாக்கும் இந்த குஷிக்கு காரணம் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் கேட்டா அப்படின்னா கொடியும் ലജ്ജൈ കാരണമായിട്ട് ശശികലൈ ഒന്നും ചൊല്ലലേ അമ്മ കിട്ട. ശ്ലോകം 53. ജഹാസമുദമാപന്ന സ്മൃത്വാ സ്വപ്നം മുഹോർമുഹോ
സഖീം പ്രാഹ തദാന്യാം വൈ സ്വപ്നവൃത്തം സവിസ്തരം ജഹാസമുദം ആപന്ന സ്മൃത്വാ സ്വപ്നം മുഹുഹു മുഹുഹു സഖീം പ്രാഹ തദാ അന്യാം വൈ സ്വപ്നവൃത്തം സവിസ്തരം. സ്വപ്നത്തെ இப்படி நினைச்சிന്റെ குஷியில அவள் மறுபடியும் ചിരിച്ച ഒരു തോഴീട്ട മറ്റും സ്വപ്നം பார்த்தத വിസ്തരിച്ചു ചൊന്ന. ശ്ലോകം 54. കഥാചിത് സാ വിഹാരാർത്ഥമവാഭോ ഭവനം ശുഭം സഖീയുക്ത വിശാലാക്ഷി ചമ്പകൈരൂപശോഭിതം. കഥാചിത് സാ വിഹാരാർത്ഥം അവ ഉപവനം ശുഭം സഖീയുക്ത വിശാലാക്ഷി ചമ്പകൈ രൂപശോഭിതം. ഒരു നാளைக்கு சசிகலை நல்ல பெரிய கண்ணு இருக்கிறவள், அதனால விசாலாட்சி அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. நன்னா சந்தோஷமாயிட்டு சகிகளோடு கூடிட்டு செம்பகப்பூ பூத்து நிற்கிற மரங்கள் இருக்கிற அழகான பூந்தோட்டத்துக்கு நடக்கிறதுக்கு போனா. ஸ்லோகம் 55. புஷ்பாணி சின்வதி பாலா செம்பகாதஸ்திதாபலா அபஷ்யத் பிராமணம் மார்கே ஆகச்சந்தம் துரான்னிதம். புஷ்பாணி சின்வதி பாலா ചെമ്പക അധസ്ഥിത അബല അപശ്യത് ബ്രാഹ്മണം മാർഗേ ആഗച്ഛന്തം തുറാന്വിതം. ചെമ്പകമരத்துக்கு அடியில பூவை பறக்கிண்டு நின்ன அந்த சசிகலை அப்படிங்கிற அழகி அந்த வழியா அதிசீக்கிரமா நடந்து வர ஒரு பிராமணனை பார்த்தா. ஸ்லோகம் 56. சம்பிரணம்ய த்விஜம் ஷ்யாமா பபாஷே மதுரம் வஜா குதோ தேசான் மகாபாகா கிருதமாகமனம் त्वया. சம்பிரணம்ய த்விஜம் ஷ்யாமா பபாஷே மதுரம் வஜः குதஹ தேசான் மகாபாகா கிருதம் ஆகமனம் त्वया. அந்த பிராமணனை நமஸ்காரம் பண்ணினா சசிகலை. എന്നിട്ട് ரொம்ப இனிமையான வார்த்தைகளால இப்படி கேட்டா, ரொம்ப ரொம்ப சிரேஷ்டரா இருக்கிறவரே, ஏது தேசத்திலேந்தாக்கும் நீங்கள் இப்போ இந்த வழியா வந்துட்டு இருக்க. அதுக்கு அந்த பிராமணன் பதில் சொல்றார். அதாக்கும் திஜ உவாஜா. ஸ்லோகம் 57. பாரத்வாஜாஸ்ரமாத் பாலே நூனமாகமனம் மம ஜாதம் வை காரியயோகேன கிம் பிரிச்சசி வதஸ்வமே. பாரத்வஜ ஆஸ்ரமாத் பாலே நூனம் ஆகமனம் மம ஜாதம் வை காரியயோகேன கிம் பிரிச்சசி வதஸ்வமே. பெண் குழந்தை, நான் இப்போ பாரத்வாஜ ஆசிரமத்துல போயிட்டு அந்த முனியை தரிசிச்சுட்டு வரேன். ஒரு விஷயமா இது வழியா வந்தேன், அவ்வளவுதான். என்னவாக்கும் நீ கேட்டாய்? அதுக்கு சசிகலை சொன்னா. அதனால சசிகலோவாஜா. 58வது ஸ்லோகம். தத்ராஸ்ரமே மகாபாகா வர்ணனீயம் கிமஸ்தி வை லோகாதிகம் விசேஷேன பிரேட்சணீயதமம் கில. தத்ர ஆஸ்ரமே மகாபாகா வர்ணனீயம் கிம் அஸ்தி வை லோக அதிகம் விசேஷேன பிரேட்சணீயதமம் கில. பிராமண சிரேஷ்டா அந்த ஆசிரமத்துல வர்ணிக்கிறதுக்கு முடியாத அளவுக்கு அங்க என்னவாக்கம் இருக்கு. வேறெங்கும் இல்லாத ஏதாவது விசேஷம் அங்க நீங்கள் பார்த்தேளோ அப்படின்னு. அதுக்கு அந்த பிராமணன் பதில் சொல்றார். திஜ உவாச்சா. 59வது ஸ்லோகம். த்ருவசந்தி சுதஸ்ரீமானாஸ்தே சுதர்ஷனோ நிருப யதார்த்த நாமா சுஸ்ரோணி வர்த்ததே புருஷோத்தம. த்ருவசந்தி சுதஹ ஸ்ரீமான் ஆஸ்தே சுதர்ஷனஹ நிருபஹ யதார்த்த நாமா சுஸ்ரோணி வர்த்ததே புருஷ உத்தமஹ. ധ്രുവഗദ്യോട് ധ്രുവസന്ധിயோடு புத்திரனும் ஸ்ரீமானுமாயிருக்கிற சுதர்சன ராஜகுமாரன் அங்க இருக்கார்.
அழகா இருக்கிறவளே, நல்ல கண்ணு இருக்கிறவளே, அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அவன் பார்க்கறதுக்கும் அழகாக்கும். சுதர்சனன் ரொம்ப அழகானவன், அவனை பார்க்கறதே ரொம்ப ரொம்ப அழகு. அவசியம் பார்க்க வேண்டின ஒரு புருஷோத்தமன் தான் அந்த ராஜகுமாரன் அப்படின்னு அந்த பிராமணன் சொல்றார் சசிகலேட்ட. ஸ்லோகம் 60. தாஸ்ய லோச்சனமத்யந்தம் நிஷ்ஃபலம் பிரதிபாதி மே ஏன திருஷ்டோ ந வாமோரு குமாரஸ்து சுதர்ஷனா. தஸ்ய லோச்சனம் அத்யந்தம் நிஷ்ஃபலம் பிரதிபாதி மே ஏன திருஷ்டः ந வாமோரு குமாரஹாது சுதர்ஷனஹ. ஏ அழகி, ஆராக்குமோ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற அந்த சுதர்சன குமாரனை பார்க்காதது, அப்படி இருக்கிறவாளோட கண்கள் பிரயோஜனமில்லாத கண்களாக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். கண்கள் இருக்கிறவா எல்லாம் அழகா இருக்கிற அந்த ராஜகுமாரனை பார்க்கத்தான் வேணும். ஸ்லோகம் 61. ஏகத்ர நிகிதாதாத்ரா குணா சர்வே சிஸ்ருச்சுணா குணாநாமாகரம் திரஷ்டும் மன்யே தேனைவ கௌதுகாத். ஏகத்ர நிகிதாதாத்ரா குணாஹ சர்வே சிஸ்ருச்சுணா குணாநாமாகரம் திரஷ்டும் மன்யே தேன ஏவ கௌதுகாது. சர்வ குணங்களும் ஒரு இடத்துல சேர்த்து வச்சு ஒரு சிருஷ்டி நடத்தினா எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு கொதிச்ச பிரம்மா, அப்படி ஒரு சிருஷ்டிய பார்க்கறதுக்கு கொதிச்ச பிரம்மா சிருஷ்டிச்ச குணங்களோடு கூடின ஒரு சிருஷ்டியாக்கும் அது அப்படின்னு எனக்கு தோணுறது. பிரம்மாவுக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துட்டு இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப எல்லா சிருஷ்டமான குணங்களையும் ஒரே இடத்துல சேர்த்து வச்சு சிருஷ்டிச்சா அந்த சிருஷ்டி எப்படி இருக்கும்னு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பிரம்மா சிருஷ்டிச்ச அந்த சிருஷ்டியாக்குமோ அது அப்படிங்கிற மாதிரி சுதர்சனன் ரொம்ப ரொம்ப அழகு, டாப் மோஸ்ட் அழகு. ஸ்லோகம் 62. தவ யோக்ய குமாரோசௌ பர்த்தா பவிதுமர்ஹதி யோகோயம் விஹிதோப்யாசீன் மணிகாஞ்சனயோரிவ. தவ யோக்யः குமாரः असौ பர்த்தா பவிதும் அர்ஹதி. யோகः அயம் விஹிதः அபி ஆசீத் மணி காஞ்சனயோஹோ இவ. உனக்கு சேர்ந்த ஒரு வரனாக்கும் இந்த சுதர்சனன் அப்படின்னு எனக்கு தோணுறது. உனக்கு கணவராவறதுக்கான எல்லா யோக்கியதையும் அந்த குமாரனுக்கு இருக்கு. மணியும் தங்கமும் சேர்ந்தானா என்ன யோக்கியதை இருக்கணுமோ அந்த யோக்கியதை உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மேட்சிலையும் இருக்கும் அப்படின்னு அந்த வழிபோக்கனாயிருக்கிற பிராமணன் சசிகலேட்ட சொன்னதையாக்கும் பார்க்கிறோம். இப்படி சொல்லிண்டு சசிகலேக்குள்ள அந்த ராஜகுமாரனை சம்பந்திச்ச சுதர்சனனை சம்பந்திச்ச நிறைய ஆசைகளை தூண்டி விட்டார் இந்த பிராமணன். எல்லாம் விதிபடி நடந்துட்டு இருக்கிறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இப்படி சொல்லிண்டு திருதிய ஸ்கந்தத்துல 17வது அத்தியாயம் முடிவடைகிறது.